படத்தில் எப்படின்னா இவர் வந்து ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கூப்பிட்டாங்க, பார்த்தாங்க, கதை சொன்னாங்க. எனக்கு ஓகே இருந்தது. நானும் ஃப்ரீயாக இருந்தது. வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக் படத்தில் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. பற்றியோட ஒன்லைன் ஸ்டோரி சொன்னான்னு சொல்லுவேன். அப்படி கேட்டால் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. இடையில் வந்து இந்த ஒரு பொண்ணு வர்றாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அவரால் வந்து என்னெல்லாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க. லவ் ட்ராக் தனியாக போகிறாங்க. இந்த உங்கள் கேரக்டர் எந்த அளவுக்கு இந்த படத்தில்? பப்ளியான பொண்ணு, காலேஜ் பொண்ணு, அப்பா அம்மா அண்ணா அப்படின்னு. ஆனால் காலேஜ் பொண்ணு அப்படி என்ன சொல்கிறது, எடுத்து சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அந்த மாதிரி பப்ளியான கேரக்டர் அந்த பொண்ணோடது. பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு தமிழ் எதுவுமே தெரியாது. இப்போ தான் இந்த படத்துலேருந்து தான் நான் தமிழ் பேச ஆரம்பிச்சிருக்கோம். பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம். மறக்க முடியாத விஷயம் என்னென்னா, எனக்கு +2 எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து எக்ஸாமுக்கு போய் மேக்ஸ் எக்ஸாமுக்கு போய் வந்து ஒரு சாங் பண்ணேன். கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு போய் ஒரு சாங் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஷூட்டிங் சாங்ஸ் பண்ணுற டைமில் 12th எக்ஸாம் பண்ணியாச்சு. நான் பண்ண கேரக்டர் பார்த்திங்கன்னா காலேஜ் பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணு நானாக இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணிவிடும். சாரி, எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது. எங்கேயாச்சும் கிராமர் விட்டுருச்சுன்னா மன்னிச்சிடுங்க. இந்த படம் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்த எல்லாருமே சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி படமும் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஸோ ஹோப் இட் ஷுட் ஹிட் தியேட்டர்ஸ் அண்ட் இட் வில் பி அ சூப்பர் ஹிட் மூவி. ஸோ இந்த படத்துக்கான வாய்ப்பு நான் ஆக்சுவலாக சினிமா டைரக்டர் இந்த மாதிரி இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு டைரக்டர் சார் கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு. வந்து பார்த்தனைக்கே வந்து சரி ஓகே அப்படின்னு சின்ன ஆடிஷன் மாதிரி வச்சுட்டு ஓகே ஃபைன் வில் கோ ஃபார் ஷூட் அப்படின்னு இமீடியட்டாக ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் எந்த மாதிரியான ஜேர்னி? இது வந்துட்டு ஒரு சிட்டி பாய் கேரக்டர் தான். என்னோடய ரோல் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிட்டி பாய் கேரக்டர் எப்படி வந்து ஒரு பேட் சொசைட்டியில் மாட்டி அதை ஓவர் கம் பண்ணி வர்றாங்கிறது தான் இதோட கதையே. இதில் சாங்ஸும் 5 சாங்ஸ் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச சாங் தாவி தாவின்னு ஒரு டூயட் சாங். இது ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. சார் சொல்லுங்கள் சார், பற்றோட ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி உதயமாச்சு? இது வந்து நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் முதல்ல நம்மளை பாதிக்கும். படம் பண்ணணும்னு தோணும். நாங்கள் இருந்த ஏரியாவில் நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள். ஆக்சுவலாக இது வந்து உண்மை கதைலாம் கிடையாது. நம்ம கேள்விப்பட்ட விஷயம், நம்ம கண் முன்னாடி பார்த்த விஷயத்தை வந்துட்டு கோர்த்து வச்சு கற்பனையோடு சேர்த்து பண்ணது அந்த ஸ்கிரிப்ட். எந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் சார்? இது வந்து சென்னையில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சார். இது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட ஒரு ஆக்ஷன் கண்டென்ட். ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குது. அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு தப்பான ஆளுங்கிட்ட மூலமாக போயிட்டு அதை பெருசாக்கி அதனால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுது அப்படின்றத இந்த கதை சொல்லியிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்துட்டு ஒரு 15 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்களோட கதையை லைஃப் இந்த படம் சொல்லும். ஒரு 15 வயசு 23 வயசுனால் அதுதான் அவங்க லைஃப்பை தீர்மானிக்கிற வயசு இல்லையா? அந்த டைமில் அவங்களுக்கு இருக்கிற வேகத்தை, அவங்களுக்கு இருக்கிற நேர்மையை வந்துட்டு இந்த சொசைட்டி எந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிக்குது, அதனால் அவங்க எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வராங்க அப்படின்றது இந்த கதை சொல்லும். இன்றைய சூழலில் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து நிறைய ப்ரொடியூசரை போய் பார்த்துருப்பீங்க, அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. எப்படி அவங்க வந்து உங்களை எப்படி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க உங்கள் கதைக்கு அப்படின்ற விஷயத்தை? இது வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? ஒரு டைரக்டர் வந்து அவனுக்கு தான் தெரியும் அவன் மனசில் என்ன மாதிரி ஸ்கிரிப்டுக்கு நல்லா வரும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசருக்கு வந்துட்டு அதை புரிய வச்சு பண்ணுறது வந்து அவங்களும் வந்துட்டு இந்த படத்தை எல்லா விஷயத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சுற்றிட்டு இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா சைக்கிளெல்லாம் போகும்போது நான் படம் பண்ணும்போது நீ படம் பண்ணினா நான் தான்டா டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். கடவுள் கிருபையால் அது வந்து நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த கதையில் வந்துட்டு நான் அவர்கிட்ட ஸ்கிரிப்டெலாம் சொல்லி ஓகே பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக நானே கம்பல் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்ச பிறகு தான் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு நான் கதையை சொன்னேன். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லாம் அந்த படத்தில் எப்படி இருந்தது? கொஞ்சம் ஃபெமிலியராக ஃபஸ்ட்டு படத்தில் ஃபெமிலியராக நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எதுவுமே எல்லாமே புது முகங்களாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. அதை பற்றியான இந்த கதைக்கு வந்துட்டு ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் தேவைப்படலை. ஏன்னா ஒரு சினிமாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு கேரக்டராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பயம் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் நடிக்கணுன்றதுக்காக எல்லா தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை நாங்கள் தேடணும். ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து இந்த கதையில் வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப பண்ணோம். ஒரு கேரக்டருக்காக ஒரு சின்ன கேரக்டர் கூட முன்னாடி ஆஃபீஸ்க்கு வர வச்சு அவங்கள வந்து நடிக்க வச்சு இதுக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணோம்.
எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே ஒரு புது ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்காது இந்த கதையில். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த கதையில் சொல்லணும். என்னென்னா நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு நோன் ஆர்டிஸ்ட்னால் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஈஸியாக அவங்களுக்கு வேலை வாங்கிடலாம். இந்த மாதிரி இதில் இருக்கும்போது அவங்களோட எந்த ஆங்கிளில் நல்லா இருப்பாங்க, எந்த ஆங்கிளில் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற பார்த்துட்டு கதையோட ஃப்ளோவும் கெடாமல் மணின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்ரீகிருஷ்ணன்ற ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து 6 சாங் இருக்குது. 6 சாங்குமே வெரைட்டியாக இருக்கும், அதே நேரத்தில் கேட்குறதுக்கும் இனிமையாக இருக்கும். ஸ்பெஷல்னால் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மிரட்டல் செல்வா மாஸ்டர் பண்ணியிருக்காரு, செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணார். அதே நேரத்தில் ஃபைட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த படத்தோட பெரிய பலம்னா கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னு நான் சொல்லுவேன். Please subscribe to all Red Pick viewers.